ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஈஸோன்னு சொல்கிற எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின ஒரு சம்பவம் பார்த்தவொடனே ஏன்டா டார்ச்சர் பண்ணுறே, நாங்கள் லைவ் பார்க்கணுமா வேணாமாடா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்கன்ற மாதிரி இருக்குது. சரி, அதை பற்றி பேசலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குறவங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அந்த ஹைப்பையும் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சபரி எஃப்ஜே இந்த அதாவது ஸ்டார்டிங்கை பார்த்தீங்கன்னா இந்த டீம் சூப்பரான டீம் நம்ம பார்த்துருப்போம். பார்த்தீங்கன்னா எஃப்ஜே இருக்கார், சபரி இருக்கார், விஜய் பார்வதி, கமருதீன், சாண்ட்ரா, ரம்யா, ஜோ, அடடே வேறு மாதிரி டீமாக இருக்கே அப்படின்ற மாதிரி நினச்சோம். ஆனால் இந்த வேறு மாதிரி இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிடித்தவங்க இருக்கும்போது ஒரு மாதிரியும் பிடிக்காதவங்க இருக்கும்போது ஒரு மாதிரியும் பண்ணுற விஷயங்கள் நம்ம போன வாரமே பார்த்துருப்போம். எஃப்ஜே ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற ஒரு பர்சன் விஜய் பார்வதி பக்கம் நெருங்க கூட மாட்டார். ஃபுல்லாக வேணாக்கில் கடை போடுவார், நைட்டான தூங்கிடுவார். அதனால தான் வச்சு செஞ்சார் விஜய் சேதுபதி அவர்கள். இப்போ இந்த மாதிரி ஒரு டீம் வந்திருக்கே, என்னடா இது அப்படின்னு பார்க்கும்போது ஃபுல்லாக கோஆப்ரேஷனே சுத்தமாக இல்லை. சபரிக்கிட்டலாம் சுத்தம். அதுலேயும் நேற்று வந்துட்டு வாண்டடாக வந்துட்டு ஒரு பொருளை தொடுறாரு, தொட்ட உடனே ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு ஜெயிலில் போடுறாங்க. அவ்வளோதான் நம்ம சேஃப்டி. நான் வந்து அழகாக உள்ளே உட்காந்துக்கிறேன். இதில் வேறு வந்துட்டு என்ன கொடுமைனா எல்லோரும் தூக்கிட்டாங்க. இவர் நான் முழிச்சன்றதை அங்கே பதிவு பண்ணுறாரு. முன்னாடியே வந்து கலையில் ஒரு சில பேரை சொல்லியிருப்பாங்க, பதிவு பண்ணுற கேம் விளாட்றான், ரெஜிஸ்டர் பண்ணுற கேமன். நான் முழிச்சுட்டே உட்காந்துருந்தாங்க. ஜெயிலில் எதுக்கு முழிச்சு என்ன பண்ண போறீங்க? ஜெயிலில் முழிச்சு ஏதாவது உங்களுக்கு கிடைக்க போதா? ஒன்றுமே கிடையாது. ஏன்னா நான் முழிச்சேன். அப்புறமா தான் சொல்கிறாரு, இல்லை அந்த இடத்துல ஈரமாக இருந்தான், ஈரமாக இருந்ததுனால தூங்க முடியாமல் போச்சு. அதை வந்து ஒரு இடத்துல உளறிட்டாரு. ஆனால் வந்து அங்கே ஒரு நல்ல ஒரு மாதிரி வேஷம். எதுக்கு இந்த நல்ல ஒரு வேஷம்? சபரியை வந்து நான் இன்னும் நிறைய எதிர்பார்க்குறேன். டைரெக்டாக போல்ட்டாக ஏதாவது பண்ணுங்கள், ஏதாவது சம்பவம் பண்ணுங்கள், நல்லா வாங்கினா. இப்போ வந்து ஒரு காமெடி பண்ணுறாரு. ஆக்சுவலாக 2 டைம் கிடச்சிது, சூப்பர் டைம். காலையில் சரியான சான்ஸு. ஒரு வாட்டி 3 பேர் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க, அப்பயே வந்து பிடிச்சிருக்கலாம். இல்லை இப்போ வந்துட்டு எல்லோரும் இந்த மீசா வரைகிறதுல அது எதுவும் டைம் இருக்குது. விஜய் பார்வதி சூப்பராக வந்து வார்த்தை பிடிங்கிட்டு இருக்காங்க, வம்புழுத்துட்டு இருக்காங்க. அந்த டைம் பண்ணியிருக்கலாம், அதையும் விட்டார். இப்போ வந்து ஒரு யோசனை சொல்கிறாரு. உண்மையிலேயே நம்ம வந்துட்டு இந்த தஞ்சாவூர் கல்வெட்டில் எழுத வேண்டிய ஒரு வாக்கியங்க என்னென்னா, ஆப்போசிட் டீம் கூட சண்டை பண்ணணும். ஆக்சுவலாக அவங்க கூட வந்து நம்ம ஃபைட் தான் பண்ணோம். இவர் அங்கே போய்ட்டு ஒரு கேம் சொல்கிறாரு. என்ன கேம்னா, குணா கேவுக்குள்ளே வந்துட்டு அவர் தான் ஒரு ரெடி பண்ணியிருக்காரு. அந்த குணா கேவுக்குள்ளே வந்து நான் ஒரு சில பொருளை வச்சுருக்கேன். நீங்கள் என்னையும் சிவகாமியும் மகிழ்ச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த பொருள் தரப்படும், திருப்பி தரப்படும். எப்படி சூப்பரில் 100 மார்க் கொடுங்க அவருக்கு. இங்கே என்ன நடந்துட்டுருக்கு? நம்ம டீமோட நெக்லஸ் காணாமல் போயிடுச்சு, அதை எடுத்ததே அந்த டீம் தான். நீங்கள் எவ்வளோ காண்டா கோவத்தில் இருக்கணும். ஒரு ஃபயரே இல்லாமல் அந்த டீம் கூட போயிட்டு இவர் வந்து நான் இங்கே இந்த ஒரு கேம் சொல்கிறேன், சூப்பராக செம்மையாக ஃபன்னாக இருக்கும். நீங்கள் என்னை வந்து என்னையும் சிவகாமியும் சந்தோஷப்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த பொருள் அவர் சொல்கிறாரு. யார் பிரஜன் நேற்று என்ன பொருள் பார்த்துட்டு அதெல்லாம் மொக்க பொருள் பண்ணு இல்லை தெரியும், இருந்தாலும் கான்செப்ட் பண்ணுங்களேன். இதுக்கு விக்ரம் அங்கேருந்து என்னடா பேசுகிற, உன்னையும் சிவகாமியுமா பேசுகிறதே சரியில்லையடா, வேறு மாதிரி போதேன்னு. நீங்கள் இப்போ என்ன ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க சபரி? எனக்கு சத்தியமாக புரியல. அவங்களுக்கு நல்லவங்க இருந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இதைத்தானே முதல்ல சொல்லிட்டு இருக்காங்க. சபரிக்கு வந்துட்டு அவங்களோட சிஸ்டர் நினைக்கிறாங்க அவங்க ஒருத்தங்க, உனக்கு வெளியில் 1008 உருவம் இருக்குப்பா, நீ கேமை ஒழுங்காக விளையாடு, அதுக்கு தானே போனேன் அப்படின்போது சரி சொல்லிட்டு மண்டே ஆட்டிட்டு வெளியே வந்தார். இப்போ இந்த சான்ஸில் எவ்வளோ அழகாக யூஸ் பண்ணியிருக்கலாம், ஒன்றும் சொல்கிறதுக்கு. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். சபரி எஃப்ஜே வந்துட்டு அப்படியே தனியாக ஒரு ரூட்டு போட்டு போயிட்டு இருக்காங்க. அதை பற்றி உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பாய் நண்பர்கள்.